அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. அந்த அறிவிப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் தேவைன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 2 தகவல் பார்க்க போகிறோம். இந்த நிரந்தர ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதியாக டிகிரி கேட்டிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,100 ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/6/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி உடனே விண்ணப்பிச்சிருங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலில் இனி வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் எங்கேயாவது தேவைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்னாலும் இன்னொரு ஸ்கூலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க எந்த ஸ்கூலு எவ்வளோ வேகன்சி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு 2025 அறிவிப்பு வெளியாக இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. இந்த 4 வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எனக்கு வேகன்சி வரல, நான் தமிழ் படிச்சுருக்கிறேன், எனக்கு வரலன்னு கமெண்டில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அந்த ஜாப்னு சொல்லலாம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ஏ தமிழ் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேண்டிடேட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். அந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,900 1,35,100 வரைக்கும் வந்து சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தமிழ் வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ தமிழ் நீங்கள் படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிச்சில் எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துறோம். இதெல்லாம் ஆண் பெண் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 36,900 1,35,000 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாவரவியல் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் 36,900 1,35,100 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முடிச்சு வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இந்த சேலரி மாறுபடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம். அடுத்து 4வது வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முதுகலை பட்டதாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கேட்குறாங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் தான் 36,900 1,35,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி ஓசி கேண்டிடேட் பொது பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி பார்த்துறோம். இந்த 4 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வயதுலேருந்து எந்த வயதுக்கு இருக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரும்போது பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் 53 வயசுக்கு உள்ளக்கிறீங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி எம்பிசி டிஎன்சி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 58 வயசு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு 10th 12th மார்க் ஷீட்டை ரெடி பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. டிகிரி எங்கும்போது நீங்கள் எம்ஏ படிச்சிருப்பீங்க, எம்ஏ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க, அதோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் சர்டிஃபிகேட். இது மட்டும் கிடையாதுங்க, இது இல்லாத எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜாபுக்கு அதுக்கு அனுபவ சான்றிதழ் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுரிமை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் எடுப்பாங்க. இதர ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்களா இதுக்கு இதோட வச்சு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசி கடைசியாக எது படிச்சிங்களோ அந்த காலேஜோட டிசி வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீ 10th 12th படிச்சிருப்பீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசி கொண்டு போய் காலேஜில் கொடுத்துருப்பீங்க. இப்போ காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கொடுப்பாங்க, அந்த டிசி வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூமே வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே ரெஸ்யூம் வந்ததாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் விண்ணப்பம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா
27/6/2025 இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர் எஸ்பிகே மேல்நிலைப்பள்ளி அருப்புக்கோட்டை 626101 சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிகே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது, பார்க்காதீங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சூட்டபுளானாலும் விண்ணப்பிங்க, இது சூட்டபுளானாலும் விண்ணப்பிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும், இந்த ஜாப்க்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கும், ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9487804981. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9488794982 இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயில் மூலிமா அனுப்ப சொன்னாங்களா நீங்கள் மெயிலில் கூட அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னால் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போஸ்ட் மூலிமா தான் அனுப்ப சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் 4 வேகன்சி இருந்துச்சு. இந்த 4 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இல்லம் தேடி கல்வி பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலருக்கு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வானருக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ITK 3.0 வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21/6/2025 முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வழங்கப்படுகிறன்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துக்குது. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். 21/6/2025 எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறாது. மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஏதாவது உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படுதுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ITK 3.0 வந்து பார்த்திங்கன்னா யார் செலக்ட்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி தெரியாதீங்க, உங்களுடைய கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்க மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இல்லம் தேடி கல்வியில் பயிற்சிக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணுன்னா, நீங்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பருவ புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது மட்டும் தான் கிடையாது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாத ஒரு நோட்டு கொண்டு போங்க. ஏன்னா ஏதாவது பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது நோட் கொண்டு போங்க. நோட் பெண்ணு கொண்டு போய் அவங்க என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அவங்க சொல்கிறத அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கன்னா அதே மாதிரி அட்டண்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போட்டிங்களா மட்டும்தான் ITK 4.0 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் செலக்ட் ஆவீங்க. இல்லைனா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டண்டன்ஸ் ப்ராப்பராக போடாமல், ஃபோட்டோ போடாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கலன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடச்சி மிஸ் பண்ணிட்டுன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வருத்தப்படாதீங்க. அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தனியாகவே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க, நம்ம சேனலில் போய் பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஆசிரியர் ஜாப் ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி 2 வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. இது மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.